இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவதை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். தொடர்ந்து எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? பெற்றோர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்து இருக்கக்கூடிய சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 80 ஆண்டுகளாக அந்த பள்ளி இயங்கி வருகிறது. தொடங்கப்பட்ட நாள் முதல் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு என 2 வகுப்புகள் மட்டுமே அந்த பள்ளியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளியில் இந்த தனியார் பள்ளியின் மோகத்தின் காரணமாக படிப்படியாக அந்த மாணவர்கள் வருகை குறைவதன் காரணமாக தற்போது 15 மாணவர்கள் பள்ளியில் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பள்ளியில் இருந்த மாணவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி ஓடவேலி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நாளை முதல் திங்கட்கிழமை முதல் செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே மாற்று பள்ளிக்கு செல்லுமாறும் அங்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்துதான் அப்பகுதி பெற்றோர்கள் மற்றும் அந்த ஊரில் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருமே தொடர்ந்து காலை முதல் சாலை மறியல் போராட்டம், அந்த கவன ஈர்ப்பு போராட்டமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சின்ன வீராம்பட்டினம் பகுதிக்கு செல்லக்கூடிய அனைவருமே பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பள்ளியை இதே பகுதியில் இயங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய ஈடன் பீச் தற்போது சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு வருகிறது. அதே போல சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் முழுவதுமே அனைத்து பகுதியிலும் ஹோட்டல்களும் ரெஸ்டோ பார்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை இந்த சுற்றுலாத்துறை மூலமாக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியாக இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கடும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். தற்போது அந்த பள்ளியை மாற்றிவிட்டு மதுபான பாரை கொண்டு வருவதற்கான அரசு நடவடிக்கை எடுப்பதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். எனவே இந்த பாரம்பரியமான இந்த பள்ளியை மீண்டும் அதே இடத்தில் சீரமைக்கப்பட்டு பள்ளியை கொண்டு வர வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டமானது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இந்த ஸ்கூல் ஒரு 100 ஆண்டு காலமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் எங்கள் பிள்ளைய படித்து நாங்களாம் இங்கே தான் படிச்சுட்டு வெளியே போனோம். ஆனால் இப்போ தற்சமயமாக திடீர்னு இந்த ஸ்கூலை இடிக்குன்னு சொல்லிட்டு நேற்று நோட்டீஸ் ஸ்கூலில் ஒட்டியிருக்கிறாங்க. அது இடிச்சு காட்டுற வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் வேறு இடத்துக்கு அந்த பிள்ளைய படிக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு அதை ஒப்புதல் கொடுக்கணும். இங்கே இடிச்சு நாங்கள் பள்ளியோட கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுக்கணும். ஒப்புதல் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். அரசு தொடக்க பள்ளியை இடிப்பதற்காக அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை எதிர்த்து இன்று பொதுமக்கள் நாங்கள் அனைவரும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரியோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ எங்கள் உறுதியில் கொடுக்கும் வரை இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் தொடரும் தொடரும் தொடரும். இந்த அரசானது அதுக்கு செவி சாய்த்து, அதாவது கட்டடத்தை இடிச்சு கட்டுறதுல தொடர்ந்து இந்த பள்ளி இங்க இயங்கும். அதுக்கான கல்வித்தரத்தையும், அதாவது அரசு பள்ளியில மாணவர்களை பெற்றோர்கள் ஆர்வமா சேர்க்கிற வகையில கல்வித்தரத்தையும் உயர்த்தி, ஆசிரியர்களை எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி, அவங்களுடைய சேர்க்கை எண்ணத்தையும் அதிகப்படுத்தி தொடர்ந்து இந்த பள்ளி இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த புதுவை அரசு உடனடியாக அதற்கான ஆவணங்களை செய்ய வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.